புரட்சித் தலைவர் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு படத்தோட பாடல் காட்சி படமாக்குற டைமு. அந்த படமாக்குறதுக்கு எல்லா நடிகை எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. கேமராமேன் ரெடி, டைரக்டர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த டைமில் புரட்சித் தலைவர் படப்பிடிப்பை பிரேக் சொல்லி நிறுத்துகிறாரு. ஏன் திடீர்னு புரட்சித் தலைவர் நிறுத்திட்டார் படப்பிடிப்பை அப்படின்னு அங்கே இருக்கிற படக்குழுவினர் அத்தனை பேருமே வியப்பாக பார்க்குறாங்க. ஆனால் அதற்கு நமது புரட்சித் தலைவர் சொன்ன காரணத்தை கேட்டு அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் மெய் சிலிர்த்துறாங்க. ஆக புரட்சித் தலைவர் எந்த படத்தில் எந்த பாடல் காட்சியில் நடிக்கும் பொழுது டைரக்டர் ஆக்ஷன் சொல்லியும் தலைவர் அந்த படப்பிடிப்பை சற்று பிரேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துறாருன்னா அதற்கு உண்டான காரணம் என்ன? அந்த காரணத்தை புரட்சித் தலைவர் சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் மேசில் இருக்கிறாங்கன்னா அதற்குண்டான காரணம் என்ன? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் நடிக்கும் சரவணா பிலிம்ஸின் ஜிஎன் வேலுமணி தயாரிப்பில் உருவான படம் தான் சந்திரோதயம். இந்த படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, எம்என் நம்பியார், எம்ஆர் ராதா, அசோகன், நாகேஷ், மனோரமா உள்பட பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை கே சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இந்த படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அமைச்சிருப்பார். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு தம்பு. இந்த படத்துடைய பாடல்கள் பாரதிதாசன், வாலி ஆகியோர் எழுதியிருப்பாங்க. 26/5/1966 வெளியான மாபெரும் வெற்றி படம் தான் புரட்சித் தலைவரின் சந்திரோதயம் படம். சினிமாவிலும் சரி அரசியலும் சரி மன்னாதி மன்னனாக விளங்கக்கூடியவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சந்திரோதயம் படத்தில் ஒரு பாடல் காட்சி படமாக்குறாங்க. அது என்ன காட்சின்னா, பயங்கரமான மழை பெய்யுது. அந்த மழையில் ஏழை வாழ் மக்கள் அனைவருடைய குடிசைகளும் அடிச்சுக்கிட்டு போயிடுது. ஏழை மக்கள் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே மழைக்கு ஒன்றது கூட இடம் இல்லாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறது, ஏது செய்கிறது அப்படின்னு திண்டாடிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் தலைவர் அவங்க அத்தனை பேர்த்தையும், அந்த ஏழை மக்கள் அத்தனை பேரையும், அவ்வளவுமே சின்ன ஆட்டுக்குட்டி உள்பட அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. மலைக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த தேடி. நடிகர் எம்ஆருடைய கார் செட்டில் இடம் இருக்குது. சரி, இந்த இடத்துல நம்ம மலைக்கு ஒதுங்கலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு அந்த மலைக்கு ஒதுங்க வைக்கிறாரு. அப்போ அங்கே எம்ஆர் என்ன சொல்கிறாருன்றா, என்னுடைய காஸ்ட்லியான கார், விலை உயர்ந்த கார் நிற்கிற இடம், இதில் நீங்கள் இருக்கிறதா, எல்லாம் போங்க அப்படின்னு அவங்கள அடிச்சு துரத்திடுறாரு. உடனே தலைவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு, சரி வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு மலைக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த தேடி வர்றாரு. அப்போ வரும்பொழுது மலையில் நனைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது அந்த பாடல் காட்சி நடிக்கிறதுக்கு நடிகர்களும் ரெடியாக இருக்கிறாங்க, பொதுமக்களும் ரெடியாக இருக்கிறாங்க, ஆண்கள், பெண்கள், சின்ன சின்ன குழந்தைகள் உட்பட எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க. ரைட்டு, இப்போ ஜஸ்ட் மினிட்டில் ஷூட் ஆரம்பிது. கேமராமேன் ஓகே சொல்லிடுறாரு தம்பு. டைரக்டர் கே சங்கர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் தான் தலைவர் யோசிக்கிறாரு, பிரேக் சொல்லி ஷூட்டை நிறுத்துறாரு. என்ன தெரியுங்களா சொல்கிறார் தலைவர், அதாவது இப்போ நம்ம மழை பெய்கிற சீனு எடுக்க போகிறோம், சேஃப்டி மழை ரெடி ஆகிருச்சு. ஆனால் அந்த மழையில் நனைஞ்சி குழந்தைங்களுக்கெல்லாம் ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டால் என்ன செய்கிறது? அதனால் இப்போ நம்ம மழைக்காக செயற்கை மழை பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நீரை நீங்கள் ஹீட் பண்ணுங்கள், ஹாட் வாட்டராக மாற்றுங்க, சூடாக்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே டைரக்டர் உட்பட அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர், குழந்தைங்க பச்சை தண்ணியில் குளித்தா ஜலதோஷம் பிடிக்கும், காய்ச்சல் வந்துடும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் அந்த குழந்தைங்க மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சு இந்த தண்ணியை நீங்கள் சூடாக்கி கொடுங்க, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுதாங்க
கருணையும் இலகிய மனமும் கொண்ட நமது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கு பின்னாடி தான் அந்த தண்ணியை ஹீட் பண்ணி மிதமான சூடில் அப்படியே மழை பெய்கிற மாதிரி வச்சு யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த படப்பிடிப்பை நடத்தினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆக அந்த காட்சியில் இடம்பெற்ற பாடல் என்ன தெரியுங்களா? உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் அந்த பாடலை பாருங்கள். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதெதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழைகள் நமக்காக. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு. உண்மை என்பது எங்கும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழைகள் நமக்காக. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்த இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.